இப்போ நம்ம தொடர் தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பாலக்கோட்ல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதோட நின்னுடுச்சு. ஆனா இப்போ பாகிஸ்தான் இப்போ நம்ம மேல தாக்குதல் நடத்தணும் தொடர் தாக்குதலா இருக்கு. அப்போ இந்தியாவுடைய ஒரு இலக்கு என்னவாக இருக்கு சார்? முன்ன இருந்ததற்கும், இப்ப இருந்ததற்கும் வேறுபாடு. இந்தியாவுடைய இலக்கு வந்துட்டு நான் சொன்ன மாரி எஸ்கலேஷன் கண்ட்ரோல். அதாவது திருப்பி பெரிய அளவுல நம்ம அடிக்கலாம். அப்ப அது வந்துட்டு அது ஃபுல் ஸ்கேல் வார் ஆயிடும். அதனால அது நம்ம அவங்களுடைய மிலிட்டரி, இண்டஸ்ட்ரியல் டார்கெட்ஸ், கவர்ன்மென்ட் டார்கெட்ஸ் அது இன்னும் நம்ம அடிக்க ஆரம்பிக்கல. அது ஏன்னா அந்த லெவலுக்கு போனா அப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் வார் மாரி ஆயிடுது அது. அதனால அவங்களும் அவங்களுடைய மிலிட்டரிய வந்துட்டு பெரிய அளவுல இன்வால்வ் ஆகாம இருக்கிறாங்க. நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம ஏர்ஃபோர்ஸ், மிசைல்ஸ் டி ஆக்டிவா இருக்கிறது அது வேற விஷயம். ஆனா எப்ப பார்டரை கிராஸ் பண்றோமோ, ஏர்கிராஃப்ட் பார்டரை கிராஸ் பண்ணதோ, இல்ல ஆர்மி பார்டரை கிராஸ் பண்ணதோ, அது பெரிய விஷயம் அது. அதனால அது பெரிய எஸ்கலேஷன். அந்த எஸ்கலேஷனை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஏன்னா நமக்கு இருக்கிற ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் ஆகட்டும், இல்லை ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ், ஏர் டிஃபென்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம இதில் S-400 ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அதனால இதை வச்சுட்டே நம்ம வந்துட்டு அவங்கள ஒரு கடுமையான சேதத்தை உண்டு பண்ண முடியுது. இப்ப இருக்கிற ரிப்போர்ட் படி ஒரு F-16 ஷூட் டவுன் பண்ணியாச்சு, 2 JF-17 ஷூட் டவுன் பண்ணியாச்சு. அப்ப அது பெரிய சேதம். அவங்களுடைய பார்டருக்குள்ள தான் அவங்க ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க இருந்து அவங்க ஏதாவது வெப்பன்ஸ் லான்ச் பண்ணிருக்கலாம். அது தெரிய வந்துட்டு உடனே S-400 வச்சு ஷூட் பண்ணிருக்கலாம். அதனால இந்த லெவல்ல தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அப்பர் ஹேண்ட் நம்ம கையில இருக்கு. அதனால இதை விட ஜாஸ்தி எஸ்கலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது கரெக்டான விஷயம்.